ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6:15 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6:45 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. இந்த டோக்கனை வாங்கிறதுக்காக முதல் நாள் நைட்டு 12 மணிலேருந்தே நிற்கிறாங்க. நாளைக்கு புதன்கிழமை, எப்போவுமே புதன்கிழமைகளில் கோட்டா 8,000 போல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ஸோ நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 11 to 12 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசமோ, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ, பூதேவி காம்ப்ளெக்ஸ்லோ, திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ வெயிட் பண்ணிங்கன்னா ஷியோராக டோக்கன் கிடைக்கும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓகே இருந்தால் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஹவர்ஸ். இல்லை டோக்கன் வாங்கிட்டு போகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11 to 12 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டோக்கன்ஸ் நமக்கு ஷியோராக கிடைக்கும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் ஆகலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நேற்று காலையில் ரிலீஸ் பண்ணது. சில பேருக்கு 4 AM ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கும் புக்கிங் ஆனப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4 PM சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட ரிப்போர்ட்டிங் டைம் 4 PM தான் டெய்லியுமே. அது கரண்ட் டே புக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் புக்கிங்காக இருந்தாலும் சரி. அண்ட் இன்றைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது ஜூன் மாதத்துக்கும், திருச்சானூர் கோயிலோடது ஏப்ரல் மாதத்துக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் புக்கிங் உங்களுக்கு திருச்சானூருக்குமே. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட், அதாவது 300 ரூபா மட்டும் பே பண்ணி போகக்கூடியது ஜூன் மாதத்துக்கு அப்படின்னா. ஸோ ஏதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு தடவை ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார். நீங்கள் வேறு எந்த தர்ஷன டிக்கெட்டோடையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம், புக் ஆகும். மற்றது ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்க, புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட. ஸோ கரெக்டாக எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பரில் 957 போல் ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் போதோ புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ தப்பு இல்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது தப்பு மீன்ஸ் எந்த எரரும் இல்லாமல். ஒரு இதில் ஒரு மாதிரி உங்களுக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஆகும். கரெக்டாக 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு லாகின்ல 6 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் எனேபிள் ஆகாது. எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் ஆகும். 12 மணி ஸ்லாட், 1 மணி ஸ்லாட்லேருந்து சில நாட்கள் ஸ்டார்ட் ஆகும். 9 மணி ஸ்லாட் நைட்டு 10 மணி ஸ்லாட் வரைக்கும் முடியும் அந்தந்த நாட்களை பொறுத்து. வியாழக்கிழமை எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிளிப்போர்ட் மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் புக் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு தர்ஷன் டிக்கெட்டாக இருந்தாலும் எப்போவுமே அதையே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸி டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அதிகமாக டிக்கெட்ஸ் இருக்கிற ஸ்லாட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்து அந்த ஸ்லாட்டை விட்டுட்டு வேறு ஸ்லாட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு டிக்கெட்டே இல்லை, ஒரே நாளைக்கு ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. யுவர் கனெக்ஷன் இஸ் டிஸ்கனெக்டட் பிகாஸ் ஆஃப் இன்ஆக்டிவ் ஆர் யூ ஆர் லாக்ட் இன் டிஃபரெண்ட் யூஸ் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போதோ, போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போதோ இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அப்படியே அதை பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீட்ரை கொடுத்தீங்கன்னா அது லாக் அவுட் ஆகிடும். ரீட்ரை கொடுக்காம அப்படி ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இதே போர்ட்டல்னால் கூட அதே தான். நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, போர்ட்டலில் எனக்கு வர்ச்சுவலே ஓடலை, அப்படியே பாப்பப்லேயே நிற்கிது, புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப்பே நிற்கிது, அதுக்குள்ளார அங்க பிரதட்சணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கும் அப்படி தான். உங்களுக்கு வர்ச்சுவல் போல் நீங்கள் க்ரோமில் ட்ரை பண்ணும்போது அப்படின்னா அதை மூடிட்டு, இப்போ நீங்கள் வர்ச்சுவலில் இருக்கீங்க, சரி கூகுள் க்ரோமில் இருக்கீங்க, வர்ச்சுவல் க்யூ ஓடலை, பாப்பப்பே வருது அப்படின்னா ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ தட் பாப்பப் போடும். வேலிடேஷன் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் தப்புன்னு அர்த்தம்.
பேமெண்ட் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா ஷியோராக ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. 99.99% வந்துடும். பேமெண்ட் பண்ணும்போது சுற்றிக்கிட்டே இருக்குது, உடனே நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போமா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்குள்ளார போயிடும். இல்லைனா யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வந்துடும். அந்த எரருக்கு வந்தால் என்ன சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னென்ன பண்ணாலும் புக் ஆகிறது கிடையாது. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு ஒன்று வருதில்ல, அந்த எரருக்கு. அதனால் உங்களுக்கு பேமெண்ட்டு போகலன்னா வெயிட் பண்ணுங்கள், சுற்றி முடியட்டும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். சில டைம் பெண்டிங்கில் வந்து ஃபெயிலியர்னு வரும். அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு பணம் வந்துடும். ஏதாவது ஒரு டேட்டில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் ஏதாவது ஒரு டேட்டில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஜூன் மாதத்தில் போகணும் அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயாரோட ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் நமக்கு கிடைக்கும் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அக்காமடேஷன் புக்கிங் பற்றினது சீக்கிரமாக தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு 5 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக்கிங்கும் இருக்குது. இதோட அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அடுத்து ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு உண்டானது 1 லட்சம் இல்லை அதற்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங். இது 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்லாம் டொனேஷன் பே பண்ணால் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும், எப்படியெல்லாம் தர்ஷன் இருக்குங்கிறது டீட்டெயிலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் புது அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்ரீவாரி சேவா அப்டேட் மே மாதத்துக்கு உண்டானது. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி நவநீத சேவா, பரகாமணி சேவாவோட புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு மே மாதத்துக்கு உண்டானது. இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா புக் பண்ணால் ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் நம்ம என்றைக்கு சேவா புக் பண்ணுறோமோ அன்னைக்கே இருக்கும். பரகாமணி புக் பண்ணால் நாள் இருக்கும். இப்போது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், ப்ரொஃபைல் க்ரியேஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சேவாக்ஸ். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலையே கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் குரூப் புக்கிங்கில் யாருக்காச்சும் ஓடிபி வரல, அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது. ஏன்னா இப்போ மாதிரி கிடையாது. நீங்கள் 10 பேரை ஆட் பண்ணுறீங்கன்னா 10 பேரோட ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரணும். அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்போ தான் ஆடே பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணும்போது ஓடிபி ஒருவேளை அவங்களுக்கு வரலன்னா அதே நம்பரை போட்டு ட்ரை பண்ணாதீங்க, அது வரமாட்டேங்குது. அவங்கள்ட்டே வேறு நம்பர் கேளுங்க, அவங்களோடது. அந்த நம்பர் போட்டிங்கன்னா வந்துடுது. அது மாதிரி நீங்கள் ஒரு இப்போ டீம் லீடர் வந்து ஆல்ரெடி சேவை செய்தவங்களாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் கூட எதுவும் இல்லை. அதனால் டீம் லீடர் நம்பரில் லாகின் பண்ணுறீங்கன்னா 10லேருந்து 15 நம்பர்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேரோட டீட்டெயில்ஸும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வந்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் மார்க் பச்சை கலர் டிக்கு வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். இமெயில் ஐடி கூட ஆப்ஷன் தான். மெம்பர்ஸோட இமெயில் ஐடி இனிமேட்டுக்கு ஆப்ஷனல் தான். அவங்கள்ட்ட மெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும். அண்டு இன்னொன்று, லோக்கல் டெம்பிள்ஸ் பற்றியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு லோக்கல் டெம்பிளை செலக்ட் பண்ணுங்கம்பாங்களா, அதையும் விட்டுட்டாங்க. இப்போது மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ரெட் மார்க் இருக்கிறத மட்டும் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம கோயில் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். டேட் சூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலுக்கும் அப்படி தான், நம்ம டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜென்ஸுக்கு ரொம்ப ஈஸி. பரகாமணி சேவாலாம் 3 நாள் சேவா தான். நாள் போய் ரிப்போர்ட் பண்ணால் 4 நாள் கணக்கில் வந்தால் ஈஸியாக நம்ம அந்த சேவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி சுபதமெண்ட்ரி வழியாக போய் ஈஸியாக சாமி தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். 3 நாள் சேவா, 4 நாள் சேவா ஜென்ஸுக்கு இருக்குது. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி நவநீத சேவாலாம் 7 நாள் சேவா. சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ்வி டெம்பிள்ஸ் சென்னை, ஹைதராபாத், புவனேஸ்வர், விசாகப்பட்டினம், உப்பமக்கா, கன்னியாகுமரி, பெங்களூர், ஒன்டிமிட்டா. இதுவுமே 7 நாள் சேவா தான். 2 ஸ்லாட் இருக்குது. காலையில் ஒரு ஸ்லாட் இருக்குது, மத்தியானம் ஒரு ஸ்லாட் இருக்குது. அக்காமடேஷன் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிறவங்க நம்ம புக் பண்ணிட்டோம். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அக்காமடேஷன் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருந்தாலும் இந்த லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா புக் ஆகுது. நான் போன மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். சேவாக்கு போயிட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். சென்னை கோயிலில் புக் பண்ணியிருக்கேன். நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு புக் ஆகுது. ஆனால் எல்லாமே 7 நாள் சேவா தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 5 புக்கிங். காலையில் 10 மணிக்கு ஹோமம், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட புக்கிங், ஆர்ஜித சேவா. 11:30 மணிக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸ் புக்கிங். மத்தியானம் 3 மணிக்கு
இந்த லோக்கல் டெம்பிளோட சேவா புக்கிங்கும் இருக்குது, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் இருக்குது. புக்கிங்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து தும்புரு தீர்த்த முக்கோட்டி பற்றின அப்டேட். ஆக்சுவலாக இந்த அப்டேட்லாம் நேற்று நைட்டு வந்துருச்சு. மார்ச் 31 ஏப்ரல் 1 தும்புரு தீர்த்தத்துக்கு அனுமதிக்கிறாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, மார்ச் 31 காலையில் 6 மணிலேருந்து ஏப்ரல் 1 காலையில் 10 மணி வரைக்கும் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தும்புரு தீர்த்தத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கூட்டம் ரொம்ப சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, இவ்வளோ பேர் நம்ம உள்ளே போகிறது சேஃப்டி அப்படின்ட்டு ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன், ஹார்ட் பேஷண்ட், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒபிசிட்டியாக இருக்கிறவங்கலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அன்னப்பிரசாதம், மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற 2 தீர்த்த முக்கோட்டியை விட இது கொஞ்சம் லாங்காக நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 9 கிலோமீட்டர் ஆக்சுவலாக ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ட்ரையாக இருக்கும், பாறை மேலெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஷூ போட்டுக்கோங்க, ட்ரெக்கிங் ஷூ. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெயில் வேறு இருக்குமா, அதனால் கேப் வச்சுக்கோங்க, கூலர்ஸ் வச்சுக்கோங்க. ஹெல்த் நல்லா இருக்குது, நம்மளால் முடியும் அப்படிங்கிற மட்டும் இது ட்ரை பண்ணுங்கள். மற்ற 2 விட இது கொஞ்சம் நம்ம லாங் டைம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப விநாசர் டேம் தாண்டி. ஆனால் அந்த எண்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். மேலேருந்து அந்த நீர்வீழ்ச்சி, அந்த தீர்த்தம் அன்னைக்கு நம்ம நீராடுறது ரொம்ப விசேஷம். டீட்டெயிலாக நான் நேரில் போயிட்டு வந்து ஷேர் பண்ணது இந்த தும்புரு தீர்த்த முக்கோட்டி வீடியோ ஷேர் பண்ணிக்க நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்ச் 31 ஏப்ரல் 1 நீங்கள் தும்புரு தீர்த்த முக்கோட்டிக்கு போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி போயிருந்தீங்களாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வருஷம் போகல, ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,483 பேர். உடையில் சேர்ந்த காணிக்கை 5.12 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,777 பேர். ஆக்சுவலாக நான் இந்த போன தடவை தர்ஷனத்துக்கு போனப்போ பார்த்தேன். அது உகாதினாலேயே என்னன்னு தெரில, ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருந்தது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அன்னப்பிரசாதம் இருக்குது, எப்பொழுதும் போல் அன்னப்பிரசாதம் இருக்குது, நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். அண்ட் ஒரு சில ஹோட்டல்ஸும் இருக்குது, எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணல. 50 ரூபாய் இருந்த இட்லி தோசையெல்லாம் இப்போ 60 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. 10 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில ஹோட்டல்ஸ் மூடி இருந்தது, அது அன்றைக்கி உகாதினால முடிக்கிறதா என்னென்னு எனக்கு தெரியாது. நீங்கள் போயிட்டு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் கேஸ் இஷ்யூ அப்படின்னு. பட்டு நிறைய இருக்குது, டீ காஃபி ஷாப் எல்லாமே இருக்குது. அன்னப்பிரசாதம் டிடிடியோடது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டுங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.